இடைவேளைக்கு பிறகு விரைவு செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். வணக்கம். உலகம் முழுவதும் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகள் சிலவற்றை முதன்மை செய்திகளாக இப்போது பார்க்கலாம். இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகள். அட்சய திருதியை நாளான இன்று தமிழ்நாடு முழுவதுமாக அதிகாலை முதலே நகைக்கடைகள் திறக்கப்பட்டு தங்க விற்பனை விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த நாளில் துளியேனும் தங்கம் வாங்கினால் இல்லத்தில் வளம் பெருகும் என்ற நம்பிக்கையால் நகைக்கடைகள் அனைத்திலும் விற்பனை களைகட்டி உள்ளது. செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை. தமிழ்நாட்டின் முக்கிய நிகழ்வுகளை எக்ஸ்பிரஸ் செய்திகளாக இனி பார்க்கலாம். தென்கொரிய தூதரக இணையதளத்தை போலியாக உருவாக்கி கன்னியாகுமரியைச் சேர்ந்த இளைஞரை ஒரு கும்பல் ஏமாற்றியுள்ளது. இந்தியாவில் இருந்து தென்கொரியாவுக்கு பயணிப்பவர்கள் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் அதை பயன்படுத்தி மோசடி அரங்கேற்றிய கும்பல் சிக்குமா? செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் சன் நியூஸ் தொலைக்காட்சியுடன்.